சற்று முன் திமுகவில் இணைந்த 100க்கும் மேற்பட்ட பாஜக தலைகள் கடும் அதிர்ச்சியில் மோடி. அதாவது தமிழக பாஜகவில் உட்கட்சி பூசல் வெடித்துள்ளது. நாகை மாவட்டம் பாஜக நிர்வாகி அதிருப்தி காரணமாக திமுகவில் இணைந்துள்ளார். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தாக்கத்தை இது ஏற்படுத்துமா? தமிழகத்தில் திமுக பாஜக இடையே தொடர்ந்து மோதல் ஏற்பட்டு வருகிறது. அந்த வகையில் திமுக அரசின் செயல்பாடுகளை பாஜகவும் மத்திய பாஜக அரசின் திட்டங்களுக்கு எதிராக திமுகவும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. போராட்டத்தில் ஈடுபட்டும் வருகின்றது. இந்த நிலையில் கடந்த 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டு தேர்தலை பாஜக எதிர்கொண்டது. ஆனால் ஆட்சி அதிகாரத்தை அதிமுக திமுகவிடம் இழந்தது. பாஜகவும் பெரிய அளவில் வெற்றி பெறாமல் 4 இடங்களை மட்டுமே கைப்பற்றியது. மேலும் இந்த கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலிலும் இணைந்து செயல்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அண்ணாமலையின் செயல்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேறியது. இதனால் திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு எளிதாக அமைந்தது. அந்த வகையில் 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி கைப்பற்றியது. ஏற்கனவே 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு பாஜக செயல்பட்டு வருகிறது. இதற்காக செயல்படாத மாவட்ட தலைவர்களை மாற்றி அமைத்து வருகிறது. இதன் காரணமாக அதிருப்தி அடைந்த மாவட்ட தலைவர்கள் அதிரடியாக கட்சி மாறி வருகிறார்கள். இந்த நிலையில் நாகை மாவட்ட தொழில் பிரிவு மாவட்ட தலைவர் திமுகவில் இணைந்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் நாகை மாவட்ட முன்னாள் தலைவராக இருந்தவர் கார்த்திகேயன். இவரது மகன் திரு சுகன் பாஜக தொழில்துறை பிரிவில் மாவட்ட தலைவராக பதவி வகித்து வந்தார். இதனிடையே தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாகவே உடல்நலக் குறைவால் கார்த்திகேயன் உயிரிழந்தார். இதனை அடுத்து நாகை மாவட்ட பாஜக தலைவர் பதவிக்காக திரு சுகன் முயற்சி செய்தார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் நாகை மாவட்ட தலைவராக விஜயேந்திரன் என்பவர் அறிவிக்கப்பட்டார். இதனால் அதிருப்தி அடைந்த திரு சுகன் கடந்த சில வாரங்களாகவே கட்சி பணியில் இருந்து ஒதுங்கியிருந்தார். நேற்று அவர் அன்பில் மகேஷ் திமுக நாகை மாவட்ட செயலாளர் கௌதமன் ஆகியோர் முன்னிலையில் திரு சுகன் திமுகவில் தன்னை இணைத்து கொண்டார். இந்த சூழ்நிலையில்தான் இவரை தொடர்ந்து தமிழகத்தில் மிக முக்கியமான நிர்வாகிகள் 104 பேர் திமுகவில் பாஜகவை சேர்ந்தவர்கள் திமுகவில் இணைந்து உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. இது பாஜகவினரை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.